ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியிருந்த கர்ப்பிணி பெண் மீட்கப்பட்டு தற்பொழுது மதுரை அரசு மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சத்யகுமார்? நிச்சயமாக தமிழகத்தில் வடகிழக்கு தென் தமிழகத்தில் 2 நாட்களாகவே கனமழை பெய்திருக்கிறது. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் வெள்ளத்தில் வீட்டில் சிக்கியிருந்த கர்ப்பிணி உட்பட 4 பேரை சூலூரில் இருந்து வந்த ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு மதுரை விமான நிலையம் கொண்டு வரப்பட்டனர். ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த கர்ப்பிணி பெண் அனுஷ்யாமயில், பெருமாள், சேதுலட்சுமி, தாஸ்வருண் ஆகிய 4 பேரும் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டு ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் கொண்டு வரப்பட்டுள்ளனர். இங்கிருந்து இந்த கர்ப்பிணி பெண் அனுஷ்யாமயில் அவரது குடும்பத்தினருடன் இங்கு மதுரையிலிருந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக தற்போது அனுப்பப்பட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். இதனிடையே மீட்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுடைய உறவினர் தந்தை தொலைக்காட்சிக்கு அளித்திருக்கக்கூடிய பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். வீட்டு வெள்ளம் சூழ்ந்துட்டு நான் எப்படியாவது பிள்ளைய காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்ரீவைகுண்டம் கூட்டிட்டு போனேன். பிள்ளைய ஜிஹெச்சி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கேயும் வெள்ளம் சூழ்ந்துட்டு அதனால பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக மாடியில கொண்டு வச்சிருந்தேன். இந்த கோட்ரஸ்ல போலீஸ் கோட்ரஸ்ல கொண்டு வச்சிருந்தேன். 2 கோட்ரஸ் தண்ணி வந்துட்டு மூணாவது மாடியில என் பிள்ளைய வச்சிருந்தேன். திரும்ப 3 நாள் கரண்ட் இல்ல, ஒண்ணு இல்ல, பிள்ளைகளுக்கு பால் இல்ல, சாப்பாடு இல்ல, எதுவுமே இல்ல. திரும்ப ஹெலிகாப்டர் மூலம் எழுதி காட்டணும். அவங்க காலையில என் குழந்தைய முதல்ல காப்பாத்தினாங்க, 2வது என் மருமகனை, 3வது என்னைய, என் கை குழந்தை 1.5 வயசு என் பேரனை காப்பாத்தி மதுரை கொண்டு வந்தாங்க. மதுரையில 3 மாவட்ட கலெக்டர் நின்றாங்க, தாசில்தார் இருந்தாங்க, மேயர் இருந்தாங்க. அவங்க உடனே அடுத்தாப்புல ஆம்புலன்ஸ்ல ஏற்றி டாக்டர் உடனே செக் பண்ணி பார்த்தாங்க. அடுத்த ஆம்புலன்ஸ்ல மதுரை ஜிஹெச்சி கொண்டு வந்துட்டாங்க. வீடு பூரா அழிஞ்சிட்டு உள்ள தண்ணி போயிட்டு மாடு அவங்க மேட்டுல இருக்காங்க சார். நான் ரோட்ல பள்ளத்துல இருக்கேன். என் மகா நல்லா இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்காங்க. 3 நாள் கழிச்சு கொடுத்துருக்காங்க. 3 நாள் நல்லா இருக்காங்க. அப்பப்ப வலி வந்துகிட்டு இருக்கு. நல்லா ஹெல்ப் பண்ணுதாங்க சார். என் பேர் சேதுலட்சுமி. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியிருந்த கர்ப்பிணி பெண் மீட்கப்பட்டு மதுரையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான அந்த சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறது. இது பற்றி அவருடைய தாய் தந்தை தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.